செய்திகள். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாரம்பரிய விளையாட்டுக்களை சிறுவர் சிறுமியர் விளையாடி மகிழ்ந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன நாளில் ஸ்தாபன தினம் இன்று காமராஜர் நகர் தொகுதி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் 3வது அணி கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவு. உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாரம்பரிய விளையாட்டுக்களை சிறுவர் சிறுமியர் விளையாடி மகிழ்ந்தனர். தொலைக்காட்சிகளின் ஆதிக்கம், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி, செல்போன் பயன்பாடு ஆகியவற்றால் பாரம்பரிய விளையாட்டுக்களை சிறுவர்கள் நாளுக்கு நாள் மறந்தே விட்டனர். கோடை விடுமுறை காலங்களில் வீதியில் வெயிலோடு விளையாடிய காலங்களை இன்றைய கால குழந்தைகள் அறியவில்லை. பாரம்பரிய விளையாட்டுக்களை நினைவூட்டி மீட்டெடுக்கும் முயற்சியில் புதுச்சேரியின் பாரம்பரிய சங்கம் ஈடுபட்டுள்ளது. இதற்காக கோடை விடுமுறை நாட்களில் நகர வீதிகளில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று ஈஸ்வரன் கோயில் வீதியில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புதுச்சேரி நகர வீதிகளில் வசிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பல்லாங்குழி, பம்பரம், தாயம், ஆடுபுலி ஆட்டம், டயர் ஓட்டம், உடைந்த வளையல், மண்சோறு, உரியடி என பாரம்பரிய விளையாட்டுக்களை விளையாடி மகிழ்ந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன நாளில் ஸ்தாபன தினம் இன்று காமராஜர் நகர் தொகுதி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், MLA மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் கட்சி கொடியேற்ற தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன நாளில் ஸ்தாபன தினம் இன்று காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கொடியை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் முன்னிலையில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சி காமராஜர் நகர் தொகுதி தலைவர் டாக்டர் V. கோகுல கண்ணன், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் திரளாக உடனிருந்தனர். இதேபோன்று புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபன தினம் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் MLA ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் 3வது அணி கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவு. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில நிர்வாகம் மற்றும் செயற்குழு தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் அணி தலைவர்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமையன்று புதுச்சேரி தட்டாஞ்சாவடி VVP நகரில் அமைந்துள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கழக தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் ஏமு ராஜன் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் கழகத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்து ஆலோசிக்கப்பட்டது. தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் தலைமையில் தொகுதி கமிட்டி மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. நிலுவையில் உள்ள முதியோர் மற்றும் விதவைகள் பென்ஷனை எந்த ஒரு காரணம் சொல்லி நிராகரிக்காமல் தகுதி படைத்த அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று புதுவை அரசு இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட கவர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் மக்களை ஏமாற்றும் விதமாக 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து அறிவித்து இருப்பதை தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து எடுத்து கூறுவது என்றும் மக்கள் பிரச்சினைகளை முன்வைத்து தொகுதி வாரியாக போராட்டம் நடத்துவது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று இக்கூட்டம் அரசை கேட்டுக்கொள்கிறது. மாநில அந்தஸ்து சம்பந்தமாக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் நேரடியாக டெல்லி சென்று பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்று முதல்வர் அவர்களை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது.
புதுச்சேரியில் நிலத்தடி நீர் மட்டம் மோசமான நிலையை அடைந்து வருவதை தடுக்க புதுவை அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இக்கூட்டம் அரசை கேட்டுக்கொள்கிறது. 6 மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி என்பது புதுச்சேரியின் நிலத்தடி நீர் வெகுவாக உறிஞ்சப்பட்டு எதிர்காலத்தில் புதுச்சேரி பாலைவனமாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள் மதுபான தொழிற்சாலை அனுமதியை மக்கள் நலன் கருதி நிராகரிக்க வேண்டுமென்று இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மக்கள் வளர்ச்சியில் உண்மையான அக்கறையுள்ள அரசியல் கட்சிகளுடன் 3வது அணி அமைத்து தேர்தலை சந்திப்பது என்றது ஏக மனதாக முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர் நித்யானந்தன், செயலாளர்கள் சிவக்குமாரன், ரவிக்குமார் பரந்தாமன், துணை செயலாளர்கள் கலியபெருமாள், சுப்பிரமணி முருகன், உதவி செயலாளர் ஆண்டாள், தாழ்த்தப்பட்டவர் அணி தலைவர் ரஞ்சித்குமார், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், தொகுதி தலைவர்கள் காலாப்பட்டு குமார், ராஜ்பவன் சுப்பராயலு, லாஸ்பேட்டை மகேந்திரன், உப்பளம் செல்வம், நெல்லித்தோப்பு டெல்லி பாபு, காரைக்கால் வடக்கு தொகுதி பொறுப்பாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், இளைஞர் அணியினர் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கூட்டத்தின் முடிவில் கழகத்தின் மாநில செயலாளர் என் சிவக்குமாரன் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ரிபான் மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் தெரப்பி சென்டர் சார்பாக உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆட்டிசம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட NSS மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். இதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஆட்டிசம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை கொடியசைத்து விழாவை தொடக்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக அரசு ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஐயப்பன், கௌரவ அழைப்பாளராக குழந்தை வளர்ச்சி மருத்துவர் சிவபிரகாசம், குழந்தைகள் மற்றும் இளம் பருவ மனநல மருத்துவர் வேல் பிரசாத், உதவி பேராசிரியர் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஜீவன் பச்சிளங்குழந்தை மற்றும் குழந்தை நல மருத்துவம் நிறுவனர் அகிலா, அரிசுவாடி மாநில நிர்வாக இயக்குனர் இளவழகன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். ரிபான் மல்டி ஸ்பெஷலிஸ்டி தெரப்பி சென்டர் இயக்குனர் மகாலட்சுமி வரவேற்புரையாற்ற இணை இயக்குனர் தினேஷ் மற்றும் ஊழியர்கள் நன்றி உரையாற்றினர். கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலையை வந்தடைந்தது. தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்தசாலை, காமராஜர் வீதி, கோவிந்தசாலை, அந்தோணியர் கோவில் தெரு, அரசு குடியிருப்பு இடைப்பட்ட பகுதியில் உள்ள வாய்க்கால் கல்வெட்டுக்கள் சிதிலமடைந்தும் சேதமடைந்தும் இருப்பதை அறிந்து புதிதாக இரும்பு கல்வெட்டுக்கள் அமைக்கும் பணிகள் நகராட்சி மூலம் ரூபாய் 10 லட்சம் செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா திங்கட்கிழமை காலை 10 மணியளவில் மேற்கண்ட பகுதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி MLA அவர்களின் திருக்கரங்களால் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பிறந்தநாள் விழா தொகுதி மக்களுடன் இணைந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியின் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தரந்து பிறந்தநாள் விழாவை தொகுதி மக்கள் இணைந்து பெருமாள் கோயில் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அனைவரும் வாழ்த்துக்கள் கூற சிறப்பாக கொண்டாடினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில கழக அமைப்பாளருமான சிவா முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட மாநில கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், மாநில அணிகளின் அமைப்பாளர்கள், முத்தியால்பேட்டை தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் மதிய விருது வழங்கப்பட்டது.
புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாரம்பரிய விளையாட்டுக்களை சிறுவர் சிறுமியர் விளையாடி மகிழ்ந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன நாளில் ஸ்தாபன தினம் இன்று காமராஜர் நகர் தொகுதி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் 3வது அணி கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் முன்னிலையில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவு. உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடக்கி வைத்தார்.